ஹலோ பசங்களா, நம்ம இனிமேட்டுக்கு வர வாரங்களில் வந்து வரிசையாக சாம்பார் வெரைட்டிஸ் அதை பற்றி வரிசையாக பார்ப்போம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாம்பார் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பருப்பு எப்படி வேக வைக்கணும் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா சிம்பிளாக பருப்பு தாளிக்கிறது, அது ரெண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம பருப்பு வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு வெரைட்டி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வரன் பருப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து சும்மா பிளெயின் பருப்பு தாளிக்கிறது. இன்னொன்று வந்து மிளகா கிள்ளி சாம்பார், மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். ரெண்டு ரெசிப்பியும். அது இல்லாமல் பருப்பே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு செய்கிற பருப்பு ஒன்று இருக்குது, அது மூணுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறுமனே பருப்பு பிளெயின் பருப்பு தாளிக்கிறதுக்கு பாருங்க, இந்த சைஸ் தான் உள்ளதான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். பாசிப்பருப்பும் அதே அளவு எடுத்துக்கோங்க, ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். அது வந்து அதுக்கு பேர் வந்து வரன் பருப்புன்னு சொல்லுவாங்க, அது செய்யறதுக்கு ரெண்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகா கிள்ளி சாம்பாருக்கு வந்து ஒரு ஆஃப் கப்பு துவரம் பருப்பு வந்து நான் வந்து ரெண்டும் ஒன்றா தான் வேக வைக்க போகிறேன். அதனால் இது ஆஃப் கப்பு துவரம் பருப்பு வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு. வரன் பருப்புக்கு துவரம் பருப்பு பாதி, பாசி பருப்பு பாதி. நீங்கள் வந்து இப்போ வந்து ரெண்டு பருப்புமே கழுவியாச்சு. இது வந்து பாசி பருப்பும் துவரம் பருப்பும், இது வந்து வெறும் துவரம் பருப்பு தான். நான் வந்து ரெண்டுத்தையுமே ஒன்றாவே வேக வச்சிடலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்து வெறும் துவரம் பருப்பு வேக வைக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். வெறும் துவரம் பருப்பு வேக வைக்கும் போது எப்போ சாம்பாருக்கு வேக வச்சாலும் சரி என்ன பண்ணணும்னாக்கா மஞ்சத்தூள் போட்டுக்கணும். ரெண்டு பருப்புக்குமே மஞ்சத்தூள் போட்டுக்கணும். சும்மா கொஞ்சம் பேருக்கு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பருப்பு வேக வச்சாலும் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை வந்து இந்த மாதிரி கிள்ளி நம்ம வந்து அரிசி மாவில் போட்டு வச்சுக்கணும். அது வந்து இது ஒரு கட்டி, இது ஒரு கட்டி, கொஞ்சம் தானே இருக்குது, ஒரு கட்டி போட்டால் போதும். அது வந்து கட்டி பெருங்காயம். அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் தக்காளி சாம்பார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சும்மா பிளைன் தால். அதுக்கு வந்து சாம்பாருக்கு எப்போவுமே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சாக்கா நல்லது. நான் வரேன்னு சொல்கிறது வந்து நெய் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பொங்கி ஊற்றாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான். பெருங்காயமும் மஞ்சத்தூளும் மஸ்ட்டு பருப்பு வேக வைக்கும்போது. எண்ணெயும் நெய் அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பருப்புக்கு வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னாக்கா பொங்கி ஊற்றும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பருப்புக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. ரெண்டுமே தால் வெரைட்டிங்கிறதுனால நான் ஒன்றாவே செஞ்சு காமிக்கிறேன் ஒரே நாள்லேயே. இப்போ வந்து நீங்கள் குக்கருக்குள்ளே வந்து டைரெக்டாகவும் இந்த கிண்ணத்தை அப்படியே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டு குக்கரோடே இருக்கும், இல்லை தனியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி தட்டை போட்டு இது மேலேயும் இந்த கிண்ணத்தை தூக்கி வைக்கலாம். இது வந்து நான் வந்து சும்மா அப்படி டைரெக்டாகவே வச்சிடுறேன். வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சிருங்க. இல்லாட்டி இது தண்ணி ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். அதனால் போதும், தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து மூடிட்டு பருப்பு வந்துட்டு ஒரு 2 விசில் வந்ததும் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். வந்து குக்கரில் வச்சுட்டு நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து குக்கர் விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பருப்பு தான் வச்சுருக்கேன், அதனால் ஒரே ஒரு வெங்காயம் போதும். வெங்காயத்தை வந்து நல்லா கழுவியாச்சு, உரிச்சிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. தக்காளியும் இதே மாதிரி தான் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை வந்து சும்மா 2ஆக கீறி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் கொத்தமல்லியெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க.
2 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சாச்சு. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதும் இதெல்லாம் பண்ணுங்க. பாருங்க, இந்த பாசி பயிரும் துவரம் பருப்பும் வச்சோம் இல்லையா, அது எப்படி வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து கேமராவில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது மஞ்சள், அவ்வளோ மஞ்சள் கலர்லலாம் இல்லை. இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் தான். இது நல்லா கடைஞ்சிக்கணும். இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இந்த பருப்பும் இதையும் நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி தண்ணியோட பருப்பு கடைஞ்சிங்கனாக்கா அது வந்து சரியாக கிடையாது. அதனால் தண்ணியை நல்லா நிறுத்துருங்க. தண்ணியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு மத்தெல்லாம் தேவையில்லை, குக்கரில் தானே வைக்கிறோம். அதனால் நல்லா கரண்டி வச்சு இப்படியே மசிச்சிங்கனாலே மசிஞ்சு வச்சு பாருங்க. இதுவே நீங்கள் தண்ணியோட மசிச்சிங்கனாக்கா தண்ணியும் பருப்பும் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர மசியாது. அதனால் தண்ணியை நிறுத்திட்டு இந்த மாதிரி மசிச்சிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பருப்பு, வெறும் பருப்பு தாளிக்கிறது பார்க்க போகிறோம். அப்புறம் தாளிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாளிப்பு வந்து தீஞ்சு போயிடக்கூடாது. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு தான் தாளிக்கணும். சப்போஸ் உங்களையும் மீறி அந்த தாளிப்பு தீஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுனாக்கா யோசிக்காதீங்க. தாளித்த பொருளெல்லாம் கொட்டிடுங்க. கொட்டிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தாளிங்க. ஏன்னா தீஞ்சு போனதில் நீங்கள் தீஞ்சு போன தாளிப்பில் நீங்கள் எதை ஊற்றி என்ன கஷ்டப்பட்டு சமைச்சாலுமே அந்த ஸ்மெல் வந்து ஃபுட்டு ஃபுல்லாக பரவி எல்லாத்தையுமே நீங்கள் கீழே கொட்டுற மாதிரி ஆகிடும். அதுக்கு பதில் தாளிப்பையே நம்ம கீழே கொட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பருப்பு சிம்பிள் பருப்பு தாளிக்க போகிறேன். பேர் வரன், நான் வரன்னே சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து வரன் தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் மட்டும்தான் தாளிக்கணும். அதுக்கு வந்து என்ன வேணுனாக்கா நெய்யை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போடணும். காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு வறுக்கணும். நெய் வந்து டக்குன்னு தீஞ்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. எப்போ நீங்கள் பருப்புக்கு சாம்பாருக்கு எது தாளிச்சாலும் சரி, கடுகு ஜீரகம் அது வந்து ரொம்ப முக்கியம். சாம்பார் வச்சிங்கனாக்கா வெந்தயம் போடணும், அவ்வளோதான். வேறு எதையும் போட்டு தாளிக்கக்கூடாது. கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வந்து இந்த வரனுக்கு தாளிக்கணும். சாம்பாருக்கு வந்து கடுகு வெந்தயம் ஜீரகம். சாம்பாருக்கு வந்து உளுத்தம்பருப்பு போடக்கூடாது. இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளிக்கணும். மிளகா வந்து ஹீட் ஆகட்டும். இந்த மிளகா வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு போடுறோம்னாக்கா அப்போ தான் அந்த மிளகாவோட ஃப்ளேவர் வந்து இந்த எண்ணெயில் இறங்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து கடுகு போடுறோம். கடுகு சும்மா கொஞ்சம் தானே செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து நிறைய போடணும். ஜீரகம் மட்டும் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போடுங்க. மீதியெல்லாம் ஆஃப் ஸ்பூன் போடுங்க. ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் பருப்பை. அதனால ஃப்ளேம் வந்து மீடியத்திலே இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம அந்த வரன் தாளிக்கிறதுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் போடணும். அந்த நெய்யில் அந்த பெருங்காயத்தூள் போட்டாக்கா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நம்ம போடணும். அடுத்தது வந்து கருவேப்பிலை. என்னென்ன போட்டிருக்கோம்? கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் மிளகா கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து வேக வச்சோம் பார்த்தீங்களா, பாதி அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி தான், ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை அதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. இது வந்து கொதிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்குது பாருங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. மீடியமாக இருக்கணும். இதில் வந்து ஜீரகம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா போடுறீங்களோ அந்த அளவுக்கு
டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் மட்டும்தான் இதில். இது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கூட சாதத்தில் போட்டு ஊட்டலாம். நம்ம எதுவுமே தாளிக்காமல் வெறும் பருப்பு நெய் கூட போட்டு சாப்பிட்லாம். அதுவுமே ஒரு ரெசிபி தான். இது வந்து அதை விட கொஞ்சம் தாளிக்கணும், அவ்வளோதான் கொதிச்சிருச்சு. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம். ஓகே, கிள்ளி போட்ட சாம்பார் அது செய்கிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தால் மாதிரியே ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து நம்ம ஆயில் மட்டும் ஊற்றினா போதும். ஆயில் மட்டும் தாளிச்சா போதும். ஆயில் ஊற்றியாச்சு. இது பேரே மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தான். அதனால நம்ம வந்து மிளகா காரம் தான் போடணும். மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. எவ்வளோ சின்னதாக கட் பண்ணி போட முடியுமோ. உங்களுக்கு இதெல்லாம் கை எரியும், அதனால நீங்கள் கத்திரிக்கோலில், நான் வந்து ஓகே நான் கை கழுவிடுவேன், எனக்கு பழகிடுச்சு. நீங்கள்லாம் வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கூட நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 4 மிளகா போட்டிருக்கேன். அந்த மிளகா வந்து செவக்கணும். மிளகா வந்து நல்லா செவந்துருச்சு. இது வந்து சாம்பார். இதுக்கு வந்து நம்ம புளி ஊற்றணும். அதனால கடுகு, வெந்தயம், ஓகேவா, உளுத்தம்பருப்புக்கு பதில் வெந்தயம், அடுத்தது ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடணும். இது வந்து நம்ம டக்கு டக்குன்னு செய்யணும். ஃபாஸ்டா செய்யற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவா செய்யறேன், அதனால எவ்வளவு புகை வருது. மிளகா வந்து இந்த மாதிரி நல்லா செவக்கணும், அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதால இது வந்து கொஞ்சம் வேகணும்னாக்கா சும்மா ஒரு 1 மினிட் தான். இது மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து 1 மினிட் ஆயிடுச்சு. திறந்துட்டு இதுக்கு வந்து புளி போடணும். நம்ம புளி பேஸ்ட் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா. இப்போ இல்லாட்டினா இதுக்குன்னு நீங்கள் இத்தனோண்டு புளியை ஊற வச்சு கரைக்கணும். ஒரு நெல்லிக்காய் கூட சின்ன சைஸு. அதுக்கு பதில் புளி பேஸ்ட் இதுக்கு தான் சொன்னேன் நான். கொஞ்சமாக சாம்பார் வைக்கும்போது அது மாதிரி பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த அவ்வளோதான், ஒரு ஆஃப் டீஸ்பூன் புளி எவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா புளிக்கும். வழக்கமான சாம்பாரில் போடுற புளியை விட பாதி அளவு தான் நீங்கள் புளி போடணும். புளியை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இந்த புளி வந்து ஏற்கனவே கொதிச்ச புளி தான் இருந்தாலும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். சும்மா 1 நிமிஷம் கொதிச்சா கூட போதும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இல்லை உப்பு தேவையோ போட்டுக்கிட்டு இந்த பருப்பு வேக வச்சோம் பார்த்தீங்களா, வெறும் துவரம் பருப்பு. இதான் மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வந்து நம்ம வெறும் துவரம் பருப்பு தான் ஊற்றணும். அவ்வளோதான். இது வந்து ஒரு கொதி வரணும். குக்கரில் பருப்புலாம் ஊற்றிட்டு இருக்கோம் இல்லையா, அதை ஒரு கழுவி ஊற்றிடுங்க. எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுவும் ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி தான். டேஸ்ட் பார்த்தேன், புளிப்பு பத்தலை, அதனால இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஓகேவா, நீங்களும் டேஸ்ட் பார்த்துக்காங்க. உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கோங்க, புளிப்பு பத்தலைனாலும். பேஸ்ட் இருந்ததுன்னா நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. சும்மா ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது சாம்பார். எப்பவுமே பருப்பு போட்ட பிறகு பருப்பை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். அப்புறம் வந்து எந்த சாம்பார் வச்சாலும் சரி, நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை மட்டும் போடாமல் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் விடணும். எந்த சாம்பார் வச்சாலும் சரி, கொத்தமல்லி தலையும் நெய்யும் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஒரு மாதிரி ரிச் டேஸ்ட் கிடைக்கும், மறந்துடாதீங்க. இப்போ வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் தால் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து துவரம்பருப்பு நல்லா கழுவியாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுட்டு
வெங்காயம் ஒரு பாதி ½ கப் தான் தால், அதனால் பருப்பு வந்து ½ கப்பு தான் எடுத்துருக்கேன். அதனால் பாதி வெங்காயம், பாதி தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க. அதுதான், இதை மூடி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, வெங்காயம் தக்காளியோட வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு வெந்துருச்சு. விசில் வரப்போகுது. இன்னும் ஒரு பருப்புங்கிறதுனால இந்த ஒரு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்மள்ட்ட 3 பர்னர் அடுப்பு இருக்கு. இப்போ இது வந்து பெரிய சைஸு, இது வந்து கொஞ்சம் சின்னது, இது ரொம்ப குட்டி. நம்ம வந்து பாத்திரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பர்னர் வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சின்ன பர்னரில் கூட நீங்கள் பெரிய பாத்திரத்தை வச்சிடலாம், அது கூட பெரிய பிரச்சனை வராது, கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான். ஆனால் பெரிய பர்னரில் சின்ன பாத்திரத்தை வச்சிங்கனாக்கா இந்த குக்கர்லாம் வைக்கும்போது இந்த ஹேண்டில்னால் ரொம்ப ஹீட் ஆகும் பெரிய பர்னரில் வச்சிங்கனாக்கா. அப்புறம் ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அதே மாதிரி எண்ணெய் சட்டி அதெல்லாம் வைக்கும்போதும் கைப்பிடியெல்லாம் சுட ஆரம்பிச்சிடும், கேஸும் வேஸ்ட்டாக போகும். அதனால் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பர்னர் வைக்கணும். அதே மாதிரி தீ வந்து அடுப்புக்கு பாத்திரத்துக்கு வெளியில் வரக்கூடாது. தீ இவ்வளோ தூரத்துக்குலாம் தீ வரக்கூடாது, பாத்திரத்துக்கு உள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேஸும் மிச்சமாகும், சாப்பாடும் தீஞ்சு போகாமல் நல்லபடியாக வரும். இப்போ பாத்திரம் ஓவராக ஹீட் ஆச்சுனாக்கா அது ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து நம்ம ஃபுட்டோட டேஸ்ட்டே கெடுத்துரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து தாளிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சோம்ல, அந்த பருப்பு ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இதையும் நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். திருப்பி அதிலே தண்ணியை ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இப்படியே கரண்டி தண்ணியை நிறுத்திட்டு நல்லா இப்படியே கடைஞ்சிட்டு இந்த எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, நிறுத்தி வச்ச தண்ணியை வந்து திருப்பி இதிலே ஊற்றிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சட்டி வச்சுட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி போட்ட பருப்பு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வெறும் நெய்யிலே தாளிக்கணும்னு கிடையாது, ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கலாம். ஆயிலும் நெய்யும் கலந்து தாளிச்சிக்கலாம். இந்த பருப்புக்கும் நம்ம வந்து வெந்தயம் போடக்கூடாது. எதுக்கெல்லாம் புளி ஊற்றி செய்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வெந்தயம் போடுங்க. இதுக்கு வந்து வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு போதும். இதில் ஏற்கனவே நம்ம மிளகா போட்டிருக்கோம், அதனால் பெருசாக மிளகா போடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அவ்வளோதான். நல்லா தாளிச்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை இதுவும் வந்து தால் தான்றதுனால லைட்டாக பெருங்காயம் இந்த வாசனைக்கு கொஞ்சோண்டு. தாளிச்சிருச்சா, அவ்வளோதான். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம், அவ்வளோதான். இது வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்ச பருப்பு. இதுக்கும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. ஓகே பசங்களா, இன்னைக்கு வந்து சிம்பிளான 3 தால் ரெசிபிஸ் பார்த்தோம். இது வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், இது வந்து அந்த பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வச்சு போட்டோம்ல அந்த பருப்பு, அது வந்து வரன் பருப்பு. 3 செஞ்சுருக்கோம். 3 பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் வந்து 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பசங்களா, இன்னைக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் தால்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. சப்பாத்தி தால்லாம் நான் அப்புறமா சப்பாத்திக்கு ஜீரா ரைஸுக்கெலாம் வேறு மாதிரி தால் செய்யணும். அதான் நான் அந்த ரெசிபி செய்யும்போது சொல்லி காமிக்கிறேன். இது வந்து சும்மா சாதாரண பிளைன் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான். இதுக்கு நல்ல ஃப்ரை, உங்களுக்கு என்னென்ன காய்கறியில் ஃப்ரை பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.